வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லட்சுமண நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி போகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கிறது. ஸோ 1 8ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது. அதுவும் அது வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த வேலை சம்மந்தமான விஷயங்கள் சின்ன நெருக்கடிகளோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷனை கொடுக்குறதுக்கான, ஏன்னா 1 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி ஒரு கடனோ இல்லை வேலையிலேயே வந்து சின்ன உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பார்த்துட்டு இருந்துக்கணும். 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னாலும் உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது 2 7 8 கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு சலசலப்பு கொஞ்சம் டென்ஷன்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். ஸோ நடத்தும் போது கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும். பட் இருந்தாலும் முயற்சியை விட்டுறாதீங்க. ஓகேங்களா. 3 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான நல்ல கலகலப்பாகவும் இருக்கும். வீடுலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துருவாங்க. வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய உத்தியோகங்கள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களது 4ஆம் அதிபதி சந்திரன். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வீடு சொத்துக்கள் வாங்குவதோ குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஆன்மீக சில பேர் வந்து ஆன்மீகத்தின் மேல் ஒரு பெரிய பட்டுதல் வருவதற்கான வாய்ப்பு, குலதெய்வ வழிபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ அதுவே ரொம்ப நல்ல விஷயந்தான். அது சூரியன் செவ்வாய் என்னும்போது 5 8 சில நேரங்களில் வந்து குழந்தைகளை எதிர்த்து பேசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான புதன் 2ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிருகசீஷம். ஸோ அது வந்து செவ்வாயோட ஸ்டாரில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அது 8ஆம் அதிபதியோடைய ஸ்டாரில் இருக்கும் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வருவதற்கான வாய்ப்பும் அதனால் சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இரவில் வந்து சில நேரங்களில் தூக்கம் வராமல் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலை என்ன ஆகிடுமோ இதாகிடுமோ ஒரு எண்ணங்களை கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தூக்கி போடுங்க. கடன் சம்மந்தமான விஷயங்களை கரெக்டான டெசிஷன் எடுங்க. ஸோ கடன் தேவையா இல்லைங்கிறது வந்து நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். அதோட 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரும். வெளிநாடு சார்ந்தவர்கள்லாம் வந்து பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. சில பேர் வந்து குலதெய்வ வழிபாடுகள் இப்போ பண்ணுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் வந்து நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி 11ல் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு பெரும் லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதுவும் வந்து 11ல் உள்ள சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது மறைமுகமான வருமானங்கள் நல்ல வெளிநாடு செட்டில் ஆனவங்களாம் வந்து ஒரு பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து உங்களுக்கு 2ல் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேருக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக குலதெய்வ வழிபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் இருந்தாலும் சூரியன் செவ்வாயோட சாரத்திலும் சில நேரங்களில் குழந்தைகள் வந்து நம்மளை வந்து கடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் டென்ஷன் படுத்துவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாகிறது சந்திர தசாபத்தி அந்த ரொம்ப சிறப்பான வாரமாக இருக்கும். ஸோ அதில் வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 9 நல்ல வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி மற்றும் தொழில் ரீதியான விஷயங்கள் வேலையில் வந்து வேலையில்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதுவும் வேலை கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக
இருக்கணும். வேலையில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் அமைதியாக உட்காந்து சமாதிகளுக்கு போகிறதோ இல்லை ஒரு நரசிம்மர் வழிபாடோ ரொம்ப சிறப்புங்க. மேஷ லக்னமாகிறது ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12லேருந்து அது வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது மறைமுகமான வளர்ச்சிகள் இருக்கும். சில பேருக்கு வந்து வேலையில் வந்து வேலை மாற்றங்கள் அங்கங்கே போகிறது, கொஞ்சம் வந்து வேலையில் வந்து ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் இந்த மாதிரி வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து மேஷ லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை தரும். வெளிநாடு சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் தரும். பெரிய வளர்ச்சிகள் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேருக்கு வந்து குலதெய்வ வழிபாட்டுக்காக ஒரு ஊருக்கு போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுறதோ இல்லை வீட்டில் வழிபாடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் வருவது, தந்தை சார்ந்த உறவுகளும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த பெரிய வருமானங்கள் பெரிய ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு பெரிய பணம் உங்களுக்கு வந்து வியாபாரத்திலேயோ மற்ற வழிகளில் வருவதற்கான வாய்ப்பு, பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் வர வேண்டியதுனா அது வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பான விஷயங்களுக்கும் சொத்துக்கள் ஏதாச்சும் புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதாவது ஒரு லோன்ஸ் அப்ளை பண்ணி புதுசாக சொத்துக்கள் வாங்குறது, இல்லை பழைய சொத்தை விற்று புது சொத்துக்கள் வந்து பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபத்தி கேது வந்து 6லிருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. சில பேர் வந்து லோன்ஸ் ஜாஸ்தி அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி சுக்கிரன் வந்து ஆட்சி 2ல் வந்து ஆட்சியோடு இருந்தாலும் அது வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது 8ஆம் அதிபதியோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் முதல் கணவன் மனைவிகளும் சின்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் சின்னதாக டென்ஷன் ஏற்பட்டு விரயங்கள் ஏற்படுவதற்கான அதெல்லாம் வந்து செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாதுங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோரை. ஸோ ஹோரைங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து என் லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்லாம் வந்து ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட, பழங்காலத்துலலாம் வந்து ஜோசியம் பார்த்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அவன் வர டைமில் வந்து ஒரு ஓரை வரும்டா, அந்த ஓரையோட நாதன் வந்து எங்கே இருக்காரோ அது வந்து சம்பவங்களையும் அவர் இருக்கிற சூழ்நிலையும் குறிக்கும். ஸோ அப்படி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ நம்ம ஹோரைங்கிறது நிறைய டைப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுக்கிர ஓரைன்னும் போது பெண் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க. குரு ஓரை வந்து எல்லாத்துக்குமே உகந்ததுன்னு சொல்லுவாங்க. புதனுங்கிறது வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. மற்றபடி சூரிய ஓரை வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் மேலதிகாரி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. சந்திர ஓரை வந்து பார்த்திங்கன்னா தானங்கள், ஸோ உணவு தானங்கள் பண்ணுறது, சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நீர் மூல் தானம் இதெல்லாம் வந்து சந்திர ஓரையில் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரகத்துவமாக சொன்னது. பட் நம்ம வந்து இப்போ எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, இப்போ நம்ம சொல்கிற வழிமுறை என்ன, டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த வேலை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். ஸோ ஹோரையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் என் நண்பரும் போனோம்னு சொல்லுவீங்களா, போனது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு ட்ரிச்சி மாதிரி ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தமான விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். போகும்போது அவர் கேட்குறாரு, ஸோ என்னப்பா இப்போ எங்கே போகிறோம், எப்படி பார்த்தாங்கன்னு இந்த கான்வர்சேஷன் வரும்போது இருடா இப்போயே போட்டு பார்க்கலான்னும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3-5 தொடர்பு வந்தது. ஸோ நான் சொன்னேன் 3-5 தொடர்பு. ஸோ கண்டிப்பாக ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்காக நம்ம சிறுதூர பிரயாணத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி சொன்னோம். கரெக்டாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த பிரயாண நேரத்தில் வந்து நடுவில் வந்து ராகு கிராஸ் ஆகும்போது சொன்னால் இது நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு இடையூறு வர போதும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது நிறைய டிராஃபிக்கு, அந்த டிராஃபிக் வந்து ஒரு கொஞ்சம் அவசாயி கொஞ்சம் இடைஞ்செல்லாம் வந்து அப்புறம் வேறு ரூட்டு போய் போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஹோரா வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆளை நம்ம மீட் போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளை போய் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு நடந்ததே சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஹோரை பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஒரு செவ்வாய் ஹோரை போயிட்டு இருந்தேன். அந்த ஹோரையை எடுத்துக்கிட்டேன். ஹோரையின் அதிபதி செவ்வாய். அப்போது கோச்சார லக்னம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது என்ன சார்ட் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு அந்த செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும். நீங்கள் பார்க்குற ஹோரைநாதன் அந்த கோச்சாரத்தில் வந்து நீங்கள் சும்மா அப்படி இப்போல்லாம் வந்து ஆப் வந்துருச்சுங்க, ஃபோன்லேயே ஆப் இருக்கும்போது நீங்கள் அப்படியே கோச்சாரத்தை அப்படியே ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே அந்த அன்றைக்கி டேட் அந்த டைமுக்கு அது சார்ட் வரும். ஸோ அந்த லக்னத்துலேருந்து அந்த நீங்கள் ஹோரைநாதன் செவ்வாயோ எது வேணாலும், இப்போ உதாரணம் செவ்வாய்னா அது 6, 8, 12 மறையாமல் இருந்தாங்கன்னா அந்த பர்சன் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். இது 6, 8, 12 இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்கள் நெகட்டிவாக தான் முடியுது. ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இது பண்ணலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியுது.
அதே மாதிரி வந்து வெற்றியா தோல்வியாங்கிறது கரெக்டாக 100% கணிக்க முடியுதுங்க. உண்மையான விஷயம், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.